வணக்கம் நண்பர்களே, இனிய காலை வணக்கம். ஒரு 26 பேத்துக்கு ஒரு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. அதை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம அதை தெளிவாக பேசுவோம். ஓகேங்களா? சரி, இந்த 23/4/2024 ட்ரா நம்பர் 412ஓட கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன இந்த 26 பேர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோஸை வந்து கிட்டத்தட்ட இந்த இப்போ இது போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 5800 பேருக்கு பக்கமாக வீடியோஸை பார்த்துருக்குறாங்க. இந்த 5800 பேர் வீடியோஸை பார்த்தாலுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வெறும் 26 பேர் தான் மொத்தத்துக்கு. ஏன்னா நம்மளோட இதை செக் பண்ணும்போது என்னோடய சைட்லேருந்து என்ன காமிக்குதுன்னா, வெறும் 26 பேர் மட்டும்தான் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க. நம்ம இதை எல்லாம் பார்க்கும்போது தான் ஏன் நம்ம வீடியோஸ் போடுறோம், பேசாமல் நிறுத்திக்கலாம் வீடியோஸை, அந்த குரூப்புக்கு மட்டும் கெஸ்ஸிங் நம்ம எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிக்குது நிறையா தடவை. ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டு எடுத்து நம்ம வீடியோஸ் போடுறதே ஒரு 5 நிமிஷம் தான், அதிகபட்சம் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஸோ மாதிரிலாம் 10 நிமிஷம் கூட போடுறதில்ல, ஒரு 5 நிமிஷம். இந்த 5 நிமிஷம் கெஸ்ஸிங்க்கு நான் குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரமாவது ஒர்க் பண்ணணும். இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு எடுத்து நல்ல வின்னிங் போயிட்டுருக்குது. எடுத்தும் அந்த 5 நிமிஷத்தை கூட செலவழித்து பார்க்க முடியாமல் அடிச்சு விட்டு, அந்த விளம்பரம் வந்தால் விளம்பரத்தை அடிச்சு விட்டு, கடைசியாக அந்த ஆல் போர்டு என்ன நம்பர் கொடுக்குறேன் அதை மட்டும் பார்த்துட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? இதே தான் இந்த பிரச்சனையினால் சில சமயம் நம்ம ஒர்க்குனாலையும் வீடியோஸ் போடுறது தவிருது. சில சமயம் ஏன் நம்ம வீடியோஸ் போடுறோம், பேசாமல் நம்ம குரூப்பில், ஏன்னா ஒரு ஃப்ரீயாக நம்ம கெஸ்ஸிங் எடுத்து நிறைய பேர்த்துக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு அதோட அருமை தெரியாமல் போயிடுது. அதுதான் உண்மை. இதுவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக்கெலாம் போய் பாருங்கள், 10 பேர்த்துக்கு 10 நம்பர் எடுத்துகிட்டு ஏஜென்ட்டுங்க நிறையா பேர் 10 பேர்த்துக்கு 10 நம்பர் கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு வின்னிங் ஆகிறவங்கக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா பொய்யான நம்பர் எடுத்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றி போயிடுவாங்க. பணம் போட்டு விடுங்க நம்பர், இந்த மாதிரி நிறைய பேர். அந்த மாதிரி பண்ணுறவங்கள கூட ஃபாலோ நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பணம் போட்டு ஏமாந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து கொடுத்து ஒரு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னா அதை கூட பார்க்குறது கிடையாது. நாம் பேசாமல் ஏன் நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு, பேசாமல் இந்த குரூப்பு கம்முன்னு குரூப்லேயே நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டா, ஏன்னா நம்ம ஒரு குரூப்பில் 100 பேர் வச்சுருக்கோம்னா அந்த 100 பேத்துக்கு ஒரே கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம். ஆளுக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்து வருதோ வரலையோ அப்படிங்கிற இதில் நம்ம கொடுத்துட்றோம். அதனால வின்னிங் போய்ட்டுருக்கு. பேசாமல் அந்த மாதிரி கூட பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி நிலைமை நீடிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக குரூப்புக்கு மட்டும்தான் இருக்கும். வீடியோஸை கம்ப்ளீட்டாக டோட்டலாக நிறுத்திட்டு வாட்ஸ்அப்பில் என்னோடய குரூப்புக்கு மட்டும் நான் கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, வேறு வழி கிடையாது. அதுதான் சொல்லலாம். சரி, நம்ம நேரடியாக இந்த 23ஆம் கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரிசல்ட் 22ஆம் வந்து பார்த்திங்கன்னா 269 ரிசல்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நம்மளோட கணக்கில் பெஸ்ட் நம்பர் ஆல் போர்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ்சிபிசிக்கு 2662 சொல்லி கொடுத்துருந்தோம். அதில் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 269 ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு ஏபி 26 பெஸ்ட் நம்பரில் பாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1-6 கொடுத்துருந்தோம். அதில் அப்படியே ஆல் போர்டு 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. போர்டு மட்டும் சேஞ்சிங் ஆகிடுச்சு. சரி, நம்ம கீழே கமெண்ட்டில் யார் என்னென்ன நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவாங்க. கீழே கமெண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேர் சரியாக தெரியல, ஆல் போர்டு 6 ஒரே நம்பர் சிங்கிள் நம்பராக ரித்திகா என்னன்னு தெரியல கொடுத்துருந்தாரு. 6ஆம் நம்பர் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு வந்துருச்சு. வாழ்த்துக்கள் சார், ஒரு நல்ல கேஸிங் எடுத்து கொண்டு இருந்தீங்க, வாழ்த்துக்கள், ஒரு சூப்பரான கேஸிங். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கமெண்ட்ஸ் மணி சார் ஆல் போர்டு 2-5 கொடுத்துருந்தாரு. 2-5க்கு 2ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்துடுச்சு. வாழ்த்துக்கள் சார், ஒரு அருமையான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் பார்த்துருவோம். அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் சங்கரா என்னன்னு தெரியல பேர் சரியா, ஆல் போர்டு 2-9 கொடுத்துருந்தாரு. 2ஆம் நம்பர் ஏ போர்டு வந்துருச்சு. வாழ்த்துக்கள் சார், ஒரு சூப்பரான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க. வாழ்த்துக்கள், ஒரு அருமையான கேஸிங். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராஜா சார் ஆல் போர்டு 9 சைபர் கொடுத்துருந்தாரு. 9 சைபருக்கு சைபர் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு வந்துருந்துச்சு. சாரி, 9ஆம் நம்பர் சி போர்டு வந்துருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார், ஒரு அருமையான கேஸிங். வாழ்த்துக்கள், ஒரு சூப்பரான கேஸிங். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குமார் சார் ஆல் போர்டு 6-8 கொடுத்துருந்தாரு. 6-8க்கு 6ஆம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு வந்துருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார், ஒரு நல்ல கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க. வாழ்த்துக்கள். அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் பார்த்துருவோம். அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கமெண்ட்ஸ் ஜபாரா என்னன்னு தெரியல, ஆல் போர்டு 6 சைபர் கொடுத்துருந்தாரு. 6ஆம் நம்பர் வந்து பி போர்டு வந்துருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார், ஒரு நல்ல கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க. வாழ்த்துக்கள், ஒரு சூப்பரான கேஸிங். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸை பார்த்துருவோம். அதுக்கு அடுத்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு கமெண்ட்ஸ் வேறு. சரி, ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் இவ்வளோதான் நினைக்கிறேன். இருங்க பார்ப்போம். இதுக்கும் செந்தில் சார் ஆல் போர்டு சைபர் 2 கொடுத்துருந்தாரு. சைபர் 2க்கு 2ஆம் நம்பர் ஏ போர்டு வந்துருந்துச்சு. வாழ்த்துக்கள் சார், ஒரு நல்ல கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க. வாழ்த்துக்கள், சூப்பரான கேஸிங். ஓகேங்களா? சரி, ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்த கமெண்ட்ஸ் இவ்வளோ தான். வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் கமெண்ட் கொடுத்த நண்பர்களுக்கும் என்னோட நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு அருமையான கேஸிங் எடுத்து கொடுத்துருந்தீங்க. சரி, நாம் இந்த 23ஆம் கேஸிங் எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவாங்க. வாங்க வீடியோஸ் பார்த்துடலாம். கமெண்ட்டை பார்த்தாச்சு. 23ஆம் நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற கேஸிங் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு 5-9-2, பி போர்டு 5-0-6,
சி போர்டு சைபர் 98ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துங்க. ஓகேங்களா? இதில் ஏதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு வச்சு ப்ளே பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, ஒன்லி கெஸிங் மட்டும் தான். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பாக்ஸ் போட்டால் 27 நம்பர் வரும். அதிலேருந்து ஒரு 12 நம்பரை நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம். 560, 569, 568, 500, 509, 508, 568, 560, 569, 208, 209, 200ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இன்னொரு தடவை சொல்கிறேன், கொஞ்சம் நம்பர் அந்த பேசினதில் கொஞ்சம் குழப்பி விட்டுருச்சு. ஓகேங்களா? 560, 569, 568, 500, 509, 508, 268, 260, 269, 208, 209, 200ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறதுங்க. ஓகேங்களா? இல்லை ஏதாவது உங்களோட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு வச்சு ப்ளே பண்ணுங்கள். என்னால் 12 நம்பர் ப்ளே பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பரில் 2 நம்பர் இருக்குது, அதை வச்சுட்டு விட்டுறலாம். அதுக்கடுத்து ஏபிஎஸ்சிபிசி வந்து பார்த்திங்கன்னா 86, 68, சைபர் 60, 82, 28ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். இதில் என்னோடய பெஸ்ட் நம்பர் 28, 82. எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்கள். ஓகேங்களா? லாஸ்ட்டாக ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு சைபர் 8ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஏ போர்டு 5, பி போர்டு சைபர் 6, சி போர்டு 8ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது சொல்லியும் பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா நாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட நேற்று ரொம்ப ஆப்செட் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு 5800 பேர் நம்ம வீடியோஸை பார்த்து அதில் வெறும் 26 பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்காங்க அப்படின்னா 100ல் 1ங்கிறது கூட இல்லை. ஓகேங்களா? அது என்ன சொல்கிறது அப்படிங்கிறது சொல்ல, ஒரு 100 பேரில் ஒரு பேர் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தா கூட அது கூட ஒரு 50 பேர் போயிருந்துருக்கும். ஒரு 51 பேர் 8 பேர் 10 போயிருக்கும். ஆனால் வெறும் 26 பேர். நான் சொல்கிறதுங்க ஒன்றும் புரியல. சரி, நடக்கிறது நடக்கட்டும். சரி, ஓகே நண்பர்களே, அடுத்த விஷயம் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.